சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த ஆண்டு +2 தேர்வு முடிவுகள் மற்றும் அந்த எந்த துறைக்கு மாணவர்களிடையே அதிக ஆர்வம், எந்த துறைகளில் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் இந்த விவாதத்தில் தெளிவு பெறலாம். முதலில் +2 மாணவர்கள் இந்த கலை அறிவியல் பாடம் தவிர பொறியியல், மருத்துவம் ஆகிய பாடத்திட்டங்கள் ஆகியவற்றையும் உள்ளடக்கிய இந்த அவர்களுடைய தேர்வில் இந்த கலை அறிவியல் பாடத்திட்டத்தை பொறுத்தவரை எந்த பாடத்திட்டத்திற்கு இந்த ஆண்டு டிமாண்ட் இருக்கும், எந்த துறைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்க்கும்போது ஆர்ட்ஸில் வந்து கண்டிப்பாக பிகாமுக்கு எப்போவுமே இருக்கும். பிகாம் ஹானர்ஸுக்கு வந்து எப்போவுமே அது தனி மவுஸ் இருக்குது. கடுமையான போட்டி நிலவி போகிறது. காரணம் என்ன அப்படின்னா, காமர்ஸ்லேயும் எக்கனாமிக்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் போட்டி போன வருஷமே கடுமையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் கட் ஆஃபே வந்து டாப் கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா 199.8 இந்த அளவுக்கு கட் ஆஃப். இதே மாதிரி ஒரு கடுமையான போட்டி வந்து பிகாம் இருக்கும். அப்புறம் அதில் எக்கனாமிக்ஸ், பிபிஏ இந்த மாதிரி கோர்ஸ்க்கு இருக்கும். சயின்ஸ்ல வந்து இன்னும் மாணவர்களிடையே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் உடைய மோகம் கண்டினியூ ஆகிறதுனால பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ இந்த மாதிரி இதுக்கு வந்து இன்னும் வந்து ஆர்வம் காட்டிருக்காங்க. காமர்ஸ் படிக்கிற பையன் ஐடியில் வரணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசி எடுக்கிற சூழ்நிலை இருக்கு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி பிஎஸ்சி சயின்ஸ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசி அதுக்கப்புறம் தான் இந்த பிஎஸ்சி மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸுக்கு வந்து மாணவர்கள் ஆர்வம் காமிக்கிறார்கள். ஓகே சார். அந்த பிகாம்கான டிமாண்ட் வந்து ஆரம்பத்திலிருந்தே எப்போவுமே ஒவ்வொரு ஆண்டுமே அது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் மற்ற துறைகளான அந்த பிஏல அந்த ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் உள்ளிட்ட மற்ற அந்த கலைத்துறை படிப்புகளுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இல்லாமலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நீடிப்பதற்கு என்ன சார் காரணம்? இல்லை, அதாவது இப்போ பிஏ ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி வேணால் நம்ம சொல்லலாம் இல்லையா. கண்டிப்பாக பிஏ எக்கனாமிக்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா துறைக்கும் வாய்ப்பு. நம்ம அடிஷ்னலாக என்ன கற்றுக்க போகிறோம், இதுக்கப்புறம் வந்து அதில் என்ன திறமைகள் நம்ம கற்றுக்கணும், என்ன சர்டிஃபிகேஷன், இது எல்லாமே பார்த்து தான். இனிமேல் நான் வெறும் சிலபஸை படித்தேன், 80 மார்க் வச்சிருக்கேன், யாரும் வேலை தர போகிறது இல்லை. நம்ம இனிமேல் வந்து நம்ம எடுக்கிற கரியரில் அடிஷ்னலாக என்ன படிக்க போகிறோம், என்ன கற்றுக்க போகிறோம், என்ன திறமையில் அது பொறுத்து தான் நம்முடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் ஃபியூச்சரில் நிர்ணயிக்கப்பட போகிறது. இப்போதைக்கு அனைத்து துறைகளிலுமே வந்து ஒரு கணினி மயமாக இருக்கிறது. இது நீங்கள் கலைத்துறையில் படித்தாலும் சரி, நீங்கள் அறிவியல் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, எந்த அலுவலகத்திலும் போய் வேலை பார்த்தாலுமே ஒரு குறிப்பிட்ட அந்த கணினி சார்ந்த செயல்பாடுகள், கணினி பயன்பாடுகள் வந்து அதிகரித்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அது கணினின்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வந்து இப்போ வந்து அது சேச்சுரேட்டன். இப்போ வி ஆர் டெல்லிங் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய இம்பாக்ட் எல்லா துறையிலையும் இருக்கு. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகே சார். அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பி படிக்கிற பையன், ஒரு பிடெக் படிக்கிற பையங்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெவலில் போவாங்க. நான் சொல்வது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பசங்க வந்து இப்போ அவங்க ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு செல்லும் போது வந்து இப்போ அவங்க அக்கௌண்ட்ஸ் பிரிவிலையோ மற்றபடி வேறு ஏதோ ஒரு உதவியாளர் வேலையோ இல்லை ஒரு சாதாரண ஒரு பணி தொடக்கமாக ஒரு அலுவலகத்தில் நுழையும் போது அவங்களுக்கான அந்த பேசிக் கணினி அறிவு என்பது இந்த கல்லூரி பாடத்திட்டத்தில் ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து நிலவுது. அதை ஓவர் கம் பண்ணி அவங்க எப்படி அந்த ஃபீல்டுக்குள்ளே, துறைக்குள்ளே அந்த பணியில் சேர்ந்து அவங்க வந்து சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? அதுக்கு என்ன விதமான பயிற்சிகள் கல்லூரி பாடத்திட்டங்கள்லேயே அந்த சேஞ்சஸ் வந்து தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை படிக்கும்போதே அந்த மாணவர்கள் அந்த சிறப்பு பயிற்சிகளை ஒவ்வொரு துறை என்ன வேலைக்கு போகிறோமோ அதற்கான சிறப்பு கணினி பயிற்சிகளை பெற வேண்டிய ஒரு அவசியம் இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலைக்கு இந்த இடைவெளியை நிரப்பதற்கு என்ன சார் பண்ணணும்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் நான் மாற்றம் சொல்லக்கொண்டு ஒரு அடிஷ்னல் சொல்ல போகிறேன். கம்ப்யூட்டர் தெரியாமல் இனிமேல் எந்த ஒரு ப்ரொஃபஷன்லையும் போக முடியாது. அப்போ வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டர் வந்து கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை. +2 எக்ஸாமினே ஸ்கூல் லெவல்லே சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா ஸ்கூல்லுமே கணினி இருக்குது. அது தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இனிமேல் ஃபியூச்சர்ல எந்த ப்ரொஃபஷன் போனாலும் ஏஐ யூஸ் பண்ண கத்துக்கணும். இப்போ உதாரணம், ஒரு மாணவன் வந்து ஒரு பேங்கிங்ல போறாரு, ஃபினான்ஸ் பண்றாரு அப்படின்னா, ஒன்றுல நீங்க கூகுள்ல போய் ஏஐ டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் போடுங்க, ஏஐ டூல்ஸ் ஃபார் பேங்கிங் போடுங்க, ஏஐ டூல்ஸ் ஃபார் டேட்டா, எல்லாத்துக்குமே ஏஐ டூல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வந்து நம்ம டூல்ஸை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனிகிட்ட போறீங்கன்னா, கம்பெனி எதுக்கு சொல்றாங்க, எதுக்கு நான் 3 பேருக்கு வேலை கொடுக்கணும், உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் மீதி 2 பேருடைய வேலை ஏஐ டூலை யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுக்குறேன், மீதி 2 பேர் அங்க வெளியே அனுப்புறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து தே வாண்ட் டு ஃபினிஷ் த ஒர்க் குவிக்லி, வெரி ஸ்மார்ட்லி. அப்போ வந்து ஏஐ உடைய ஆதிக்கம் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ ஏஐ டூலை யூஸ் பண்ணதுக்கு ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஓ இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, கூகுள் மேப் யூஸ் பண்றீங்க. ம் கூகுள் மேப் யூஸ் பண்றதுக்கு மொபைல் டெக்னாலஜியா படிச்சீங்க? இல்ல ம் இன்னொன்னு கேட்கிறேன். ம் ம் இப்போ வந்து நீங்க ஒரு பேங்க்ல போறீங்க. ம் பேங்க்ல பிகாம், எம்பிஏ படிச்சுட்டு, ம் அவர் வந்து கம்ப்யூட்டர்ல தான் உட்கார்ந்து சிஸ்டத்துல உட்கார்ந்து தான் வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்திருக்கீங்களா? ஆமாம் ம் 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 அப்ப அவர் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங்கா படிச்சாரு? ம் கரெக்ட் ம் கரெக்ட் கிடையாது. அவர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கத்துக்கிட்டாரு. சரி அதுதான் நாங்க இப்ப என்ன சொல்றோம், ம் எந்த துறை எடுத்தாலும் ஏஐ யூஸ் பண்ண கத்துக்கோங்கிறோம். ஓ